கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 115:12. The Lord hath been mindful of us. He will bless us. Psalms 115:12. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யூடியூப் சேனல் மூலமாக செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் யாவருக்கும் காட் கோசிஸ் மினிஸ்ட்ரி சார்பாக அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 6வது மாதமாகிய ஜூன் மாதத்திலே கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் தங்கியிருப்பதாக. தேவனுடைய சமாதானம் உங்களுடைய இல்லங்களிலே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் தினந்தோறும் ஜெபித்து வருகிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே நம் கண்ணீருக்கெல்லாம் ஒரு பதிலை தர உண்மையுள்ளவராயிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் அதை விசுவாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையினால் உண்டான சமாதானமும் மகிமையும் இரக்கமும் நிச்சயம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும்படியாக நீங்கள் உங்களை தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரும் மர்மரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காட் கோசிஸ் மினிஸ்ட்ரி மூலமாய் ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அநேகருடைய வாழ்வில் ஆண்டவர் மாற்றங்களையும் ஆசீர்வாதங்களையும் தந்து கொண்டிருக்கிறார் என்பதை கேள்விப்படும் போது என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். குறிப்பாக இன்றைக்கு காலையிலே வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். 2 கொரிந்தியருடைய புத்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான இந்த காலை நேரத்திலே இந்த வேத பகுதியை நாம் வாசிக்கும் போது இப்படியாய் சொல்லப்படுகிறது: நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு, நம்மை பரிசுத்தமாக்க, நம்மை நீதியாக்க, நம்முடைய பாவங்களை ஆமென் சுத்திகரிக்க, நம்மை ஒரு ஆவிக்குரிய மனிதனாய் மாற்றுவதற்கு ஆண்டவராகிய தேவன் ஆமென் ஸ்தோத்திரம் பாவமாக்கப்பட்டார் என்பதை நாம் அறிகிறோம். இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கும் போது இங்கே ஒரு தெய்வீக மாற்றம் உண்டாகிறதை பார்க்கிறோம். தேவனிடத்திலிருந்து பாவமாக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்குள் ஒரு தெய்வீக மாற்றம் இங்கே உண்டாகிறதை பார்க்கிறோம். தெய்வீக மாற்றம். பாவத்திலே பிறந்த ஒரு மனிதனை தேவன் நீதியாக்குகிற அனுபவத்தை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்திலிருந்து எப்படியெல்லாம் நம்மை தேவன் ஒரு தெய்வீக மாற்றத்துக்குள்ளே வழி நடத்துகிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. முதலாவதாக 2 பேதுருடைய புத்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளிலால் நாம் குணமாகுகிறோம். அல்லேலூயா. நம்ம எப்படி பரிசுத்தமாக்குகிறார்? நம்முடைய வியாதியை, நம்முடைய பலகீனங்களை, நம்முடைய பிரச்சனைகளை அவருடைய தழும்புகளினால் குணமாக்குகிறார். பலவிதமான வியாதி, பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான போராட்டங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில்
நம்முடைய தேசம் பலவிதமான கொள்ளை நோயினாலும் பலவிதமான பிரச்சனைகளிலும் தினசரி மரணங்களை நாம் ஆமேன் ஸ்தோத்திரம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் கூக்குரல்கள், மரண ஓலங்கள் நம்முடைய காதுகள் கேட்டுக்கொண்டிருக்கும் போது விசுவாச பிள்ளைகளாகிய உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நித்திய ஜீவனை ஆமே தருகிற அந்த வார்த்தை இப்படியாகி சொல்லுகிறது, தழும்புகளினால் நீங்கள் குணமானீர்கள், தழும்புகளினால் நீங்கள் குணமானீர்கள். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுக்கு மரண பயம் பக்கத்து வீட்டில் வந்துருச்சு, பக்கத்து தெருவில் வந்துருச்சு, எங்களுடைய தேசத்தில் வந்துருச்சுன்னு சொல்லி பல விதங்களிலே மரணத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பயத்தை மாற்றி ஆண்டவர் உங்களுடைய நோய்களை, உங்களுடைய பலகீனங்களை மாற்றுவதற்கு பரிகாரியாய் இருக்கிறார் என்பதை இந்த வசனத்தின் மூலமாய் அறிகிறோம். சிலுவையில் நம்முடைய வியாதிகளை சுமந்து அவருடைய தழும்புகளினால் நம்மை குணமாக்குகிறார். இந்த அருமையான இந்த காலை நேரத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மரண போராட்டத்துக்குள் இருந்தாலும் சரி, மரணம் உங்களை தழுவுகிற அந்த நொடிப்பொழுதாய் இருந்தாலும் சரி, என் தேவனுடைய வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கிறதாய், உங்களுக்கு ஜீவன் தருகிறதாய் காணப்படுகிறது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளினால் நீங்கள் சுகமாகுகிறீர்கள். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்காக அவர் தழும்புகள், நமக்காக அவருடைய காயங்கள் ஆமேன் நம்முடைய பலகீனங்களை மாற்றி நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. இந்த ஆண்டவருடைய வார்த்தையை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் இன்றைக்கு சுகப்படுத்த போகிறார். அது எப்படிப்பட்ட தீராத வியாதியா இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்டதான மோசமான வியாதியா இருந்தாலும் சரி, ஆமேன் மருத்துவரால் கைவிடப்பட்ட நிலையா இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமேன் அவருடைய தழும்புகளினால் உங்களை சுகமாக்கி ஆமேன் உங்களை நீதியிலே நடத்துவதற்கு நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது ஆமேன் ஸ்தோத்திரம், என்ன மாற்றம் உண்டாகிறது என்பதை வேதத்திலே நாம் வாசிக்கும் போது ரோமருடைய புத்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். ஒரு நித்திய ஜீவன், ஆமேன், ஒரு நித்திய ஜீவன். நம்முடைய சரீரம் ஆமேன் மரித்து போனாலும் நம்முடைய ஆத்மா மரிக்காதபடிக்கு ஒரு நித்திய ஜீவனுக்குள்ளே நம்மை கொண்டு போகிறார். இந்த அருமையான நாளில் பாவத்தினால் ஆமேன் அதனால் உண்டாகும் சம்பளம் மரணமாயிருந்தாலும் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் ஒரு நித்திய ஜீவனாய் இருக்கிறது, என்று மரிக்காத ஒரு நித்திய ஜீவனாய் இருக்கிறது. இன்றைக்கு ஆமேன் பலவிதமான போர்களும் போராட்டங்களும் பலவிதமான காரியங்களும் நம்மை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் மரித்தாலும் நீங்கள் பிழைத்திருக்கத்தக்கதான ஒரு தெய்வீக மாற்றத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவையினால் நமக்கு தந்திருக்கிறார் என்றதான விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருக்குமானால் அருமையான காலை நேரம் சொல்கிறது, நீங்கள் மரித்தாலும் பிழைத்திருப்பீர்கள். நீங்கள் மரித்தாலும் நித்திய காலமாய் நீங்கள் பிழைத்திருக்கிறதான ஒரு பெரிய அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். 2 மாற்றங்களை குறித்து, 2 விசேஷித்த தெய்வீக மாற்றத்தை குறித்து நாம் கேள்விப்பட்டோம் அல்லவா? ஆமேன், ஹல்லேலூயா. நம்முடைய வியாதியை குணமாக்குகிறார், நம்முடைய மரணத்தை மாற்றி நமக்கு நித்திய ஜீவனை தருகிறார். 3வது 2 கொரிந்தியருடைய புத்தகம் அதனுடைய 8வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் நிமித்தம் தேவன் தரித்திரரானாரே. அல்லேலூயா. ஆண்டவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவருடைய ஐஸ்வர்யத்தினால் நம்மை ஐஸ்வர்யவான்களாக்குவதற்கு அவர் நம்முடைய தரித்திர கோலத்தை தெரிந்து கொண்டார் என்பதை அறிந்திருக்கிறோம். நாம் ஐஸ்வர்யவானாயிருக்க, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவனாயிருக்க, நாம் மகிமையுள்ளவனாய் இருக்கும்படிக்கு, எல்லாராலையும் கனப்படுத்தப்பட்டவனாய் இருக்கும்படிக்கு ஆமேன் நம்முடைய தரித்திரத்தை அவருடைய ஐஸ்வர்யத்தினால் வென்றார் என்பதை நாம் அறிகிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பலவிதமான தரித்திரங்கள், ஆமேன் பலவிதமான தரித்திரங்கள், வேலை இல்லாமை, வருமான குறைவுகள், ஆமேன் பலவிதமான கடன் பிரச்சனைகள், பலவிதமான காரியங்கள் நம்மை நெருக்கி கொண்டிருக்கிற இந்த தரித்திரமானது இந்த அருமையான இந்த காலை நேரத்தில் உங்களை விட்டு மாற்றுவதற்கு தேவன் நல்லவராயிருக்கிறார். ஒரு தெய்வீக மாற்றத்தை உங்களுக்கு தரப்போகிறார். இந்த மாதம்
ஆமீன், ஒரு தெய்வீக மாற்றம், ஒரு தெய்வீக பிரசனம், ஒரு தெய்வீக ஆசீர்வாதம் உடைய குடும்பங்களிலே இந்த காலை நேரத்திலே ஆமேன் ஸ்தோத்திரம் அது உண்டாயிருக்கும்படிக்கு நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உடைய மரணத்தை எடுக்கிறார், நித்திய ஜீவனை தருகிறார், உடைய ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிறார். நம்முடைய தரித்திரங்களை எல்லாம் மாற்றி நம்ம ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிறார். இந்த மாதத்தோடு உங்களுடைய சகல தரித்திரம் மாறப்போகிறது. இந்த மாதத்தோடு உங்களுடைய சகல தரித்திரம் மாறப்போகிறது. ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் ஒரு தெய்வீக மாற்றத்துக்குள்ளே கொண்டு போக விரும்புகிறார். இந்த உலகம் எப்படிப்பட்ட மாற்றத்துக்கு நேராய் கடந்து போனாலும், இந்த உலகம் எவ்வளவு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டாலும், என் ஆண்டவராகிய தேவ பிள்ளைகளை அவர் ஒரு தெய்வீக மாற்றத்திற்குள்ளே, தெய்வீக பிரசன்னத்துக்குள்ளே, தெய்வீக ஆசீர்வாதத்துக்குள்ளே அவர் உங்களை கொண்டு செல்வதற்கு என் தேவன் நல்லவராய் இருக்கிறார். ஆகவே ஆமீன், ஆண்டவரை விசுவாசிப்போம், ஆண்டவரை ஏற்றுக்கொள்வோம், ஆண்டவருடைய பாதையிலே நடப்போம். தெய்வீக மாற்றம் உங்களுடைய வாழ்விலே சம்பவிக்கட்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த பரலோகத்தின் பிதாவே, மகிமையான தம்முடைய நாமத்திற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த உலகத்துல ஆமேன் வசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும், குறிப்பா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தாவே உம்முடைய தெய்வீக மாற்றத்தினால், உம்முடைய தெய்வீக மாற்றத்தினால் நம்முடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்வை மாற்றி அமைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த உலகம் மாறினாலும் ஆமே மாறாத தெய்வமாயிருந்து நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை மாற்றி அமைக்கிற உன்னதமான தெய்வமாய் ஆமே நீர் வெளிப்படுகிற தம்முடைய நாமத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் அனுபவித்து வருகிற கஷ்டம், நம்முடைய பிள்ளைகள் அனுபவித்து வருகிற பாடுகள், வேதனைகள், கண்ணீர்கள், எல்லா வியாதிகள், எல்லா மரண படுக்கைகள் இயேசுவின் நாமத்தினால் அது விலகி போகும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா, விலகி போகும்படியாய் ஜெபிக்கிறேன். தெய்வீக மாற்றம் இப்பொழுதே சம்பவிக்கிறபடி நான் ஸ்தோத்திரம். தரித்திரங்கள் மாறி ஐஸ்வர்யவான்களாக, தரித்திரங்கள் மாறி ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் மாறுவதற்கு கர்த்தாவே உம்முடைய கரத்தில் தருகிறோம். தொடர்ந்து கர்த்தர் மாற்றி அமைப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட புத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட புத்திரனல்ல. செய்வதை தடுப்பவன் யாருமில்ல, நீ செய்வதை தடுப்பவன் யாருமில்ல. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் வேகமே. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் வேகமே. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. இயேசுக்கு சித்தனம் முடிந்ததே, ரெகபோ தொடங்கினதே. இயேசுக்கு சித்தனம் முடிந்ததே, ரெகபோ தொடங்கினதே. எல் ஷடாய்
தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே எல் ஷடாய் தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே. வாழ்க்கையிலே நாம் தொடங்கின எத்தனையோ அற்பமான காரியங்களை ஆண்டவர் சம்பூரணமாய் முடிய பண்ணினாரே. கண்ணீரோடு அழுது புலம்பின நாட்களை களிப்பாய் மாற்றினாரே. அவருடைய அன்பை உயர்த்த விரும்புறவங்க கமான் கரங்களை தட்டு. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தீர். அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீர். நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தீர். இந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். எல் ஷடாய் தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே எல் ஷடாய் தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவா நீ ஒருவர் தானே, உண்மையுள்ளவா நீ ஒருவர் தானே.